பல நூறு ஆண்டு காலம், எப்படி பல நூறு ஆண்டு காலம் செலவிடக்கூடிய அளவிற்கு அவருக்கு சொத்து இருக்குது. அப்ப சம்பாதிக்கிறான். அப்ப நிறுவனத்தை மூடல. தேவைக்காக மனிதன் சம்பாதிப்பது என்பது அற்பம். அந்த பொருளாதாரத்தை வைத்து தன்னை பிறர் எப்படி நினைக்கிறார்கள், தன்னை பிறர் கௌரவிக்கிறார்களா என்ற கௌரவத்திற்காக சம்பாதிப்பவர்கள் தான் அதிகம். பதவியில் இருக்கிறான், வெறிப்பிடித்து இருக்கிறான். பதவி இல்லாட்டி அவனால வாழவே முடியல. இத்தனை வருஷமா இருந்தாச்சு, இப்ப எப்படி இல்லாம அந்த பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராகிறான். ஏன்? அந்த பதவியை வைத்து மக்களுக்கு நல்லது செய்யணும், சேவை செய்யணும். ஆனா இந்த பதவி இல்லாட்டி மக்களுக்கு நான் எப்படி செய்ய முடியும், அதிகாரம் இல்லாட்டி மக்களை நான் எப்படி வழிநடத்த முடியும்? அதுக்காகவா? அந்த பதவியின் மூலமாக அவனுக்கு கௌரவம் கிடைக்கிறது, அந்தஸ்து கிடைக்கிறது, மரியாதை கிடைக்கிறது. அந்த மரியாதைக்காகத்தான் அந்த பதவி வெறிப்பிடித்து மனிதன் அடைகிறான். தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கௌரவம் என்கிற இந்த விஷயம் இருக்கு பாருங்க. பிறர் தன்னை என்ன நினைக்கிறார்கள், பிறர் தன்னை எப்படி மதிப்பிடுகிறார்கள் என்ற எண்ணம் இருக்கு பாருங்க. இது சாதாரணமாக நாம் கடந்து செல்லக்கூடிய ஒன்று இல்லை சகோதரர்களே. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நீங்க நினைக்கலாம், பாய் நீங்க சொல்ற மாதிரி அந்த கௌரவம் பிடிச்சவங்கன்னா நாங்க இல்ல பாய். ஒரு பெரிய கோடீஸ்வரருக்கு அப்படி இருக்கு நீங்க சொல்றீங்களா? ஓகே, ஏத்துக்கலாம். ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபருக்கு அப்படி சொல்றீங்களா? அதையும் ஏத்துக்கலாம். நாங்க ரொம்ப சாமானிய சாதாரண மக்களாச்சே, எங்களுக்கெல்லாம் அந்த கௌரவம், என்னை பிறர் மதிக்கணும், எனக்கு மரியாதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லையே என்று நீங்கள் நினைப்பீர்களே. ஆனால் அதை விட முட்டாள்தனம் வேற எதுவும் கிடையாது. உங்களுக்கு தெரியல, நீங்க உணரல. ஆனால் நம்முடைய வாழ்வில் இந்த கௌரவத்திற்காக பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் தினம் தினம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் நாம் கௌரவிக்கப்படவில்லை என்பதற்காக பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். ஆனா நமக்கு அது தெரியல, உணரல. கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைங்க. எதனால்? மனைவி என்ன மதிக்கல, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. பிள்ளைக்கும் தந்தைக்கும் மத்தியில பிரச்சனை. எதனால்? என் பிள்ளைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஒன்றுத்துக்காம சரிப்பட்டு வரமாட்டேங்கிறான் என்று தன்னுடைய பேச்சை தன் குழந்தை கேட்கவில்லை, தன்னுடைய மனைவி கேட்கவில்லை, தன்னுடைய ஊழியர் கேட்கவில்லை என்பதற்காக நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள் நாம சந்திக்கிறோமா இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்விலும் இந்த கௌரவத்தின் மூலமாக பல்வேறு விதமான தாக்கங்களுக்கு நாம் உட்பட்டிருக்கிறோம். என்ன சதவீதம் கொஞ்சம் கம்மியா இருக்குது, அவ்வளவுதான். கௌரவமே இல்லைன்னு சொல்லிட முடியாது, இருக்குது. ஆனா அவன் அளவுக்கு இல்ல, கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு 15% இருக்கு, ஒரு 10% இருக்கு. இதனுடைய விளைவு என்ன? என்றைக்கு ஒரு மனிதன் தான் மதிக்கப்பட வேண்டும், தான் கௌரவிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு இவன் என்னைக்கு ஆளாகிறானோ அன்றைக்கு இவனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்பு என்னன்னா, சத்தியம் இவன்கிட்ட வராது. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை விட்டு அவன் விலகிடுவான். நீ என்ன வேணாலும் சொல்லு, அதெல்லாம் முடியாது. அவன் எப்படிங்க என்ன அப்படி பேச போச்சு? இல்லப்பா அந்த இடம் வேற, அந்த சூழல் 1000 இருக்கட்டும் பாய், அவன் எப்படி என்ன அப்படி பேசினா என்னால அதை ஏத்துக்க முடியாது என்று வந்து எது உண்மை, எது நியாயம், யார் பக்கத்திலே நியாயம் இருக்கிறது என்றெல்லாம் பார்க்க மாட்டான். நான் கௌரவிக்கப்படவில்லை என்றால் அது எவ்வளவு நல்ல காரியமாக இருந்தாலும் அதை குப்பை போல பார்ப்பான். இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க. இதனுடைய எக்ஸ்ட்ரீம் என்ன, இதனுடைய உச்சகட்டம் என்ன? நீங்கள் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அனைத்து வரலாற்று செய்திகளையும் கொஞ்சம் இந்த கண்ணோட்டத்தில் நீங்க வச்சு பாருங்க. திருமறை குர்ஆனில் எத்தனையோ நல்லவர்களுடைய வரலாறுகள் சொல்வதை போல தீயவர்களுடைய வரலாறு சொல்லப்படுகிறதே, பாவியர்களுடைய வரலாறு சொல்லப்படுகிறதே, இறைவிப்பாளருடைய வரலாறுகள் சொல்லப்படுகிறதே. ஏன்? நல்லவனை பத்தி சொன்னா கூட அவன் நல்லவங்களா வாழ்ந்திருக்கிறாங்க, நல்ல பண்புகளை ஏற்று நடந்திருக்கிறாங்க, அதை பார்த்து படிப்பனை பெற்று நாமளும் நல்லவர்களா வாழணும் என்ற ஒரு கருத்தை புரிவதற்கு கூட முகாந்திரம் இருக்குது. தீயவர்களை பற்றி எதுக்கு எல்லாம் பக்க பக்கமா பேசுறான்? முனாஃபிகீன்களை பற்றி எதுக்கு பக்க பக்கமா பேசுறான்? யூதர்களை பற்றி ஏன் பேசுறான்? இறைவிப்பாளர்களை பற்றி ஏன் பேசுறான்? எங்கெல்லாம் அவர்களை பற்றி பேசப்படுகிறதோ அந்த வரலாறுகளிலே பொதுவாக இந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம்.
ஏன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை? ஏன் அவர்கள் இறைவனை வணங்கவில்லை? இந்த கேள்வியை நீங்க முன் வச்சீங்கன்னா, நபி வராருங்க, தூதர் வராங்க ஒரு சமுதாயத்துக்கு. தூதர் வரக்கூடிய சாதாரணமா வரல, அத்தாட்சியோட வருகிறார், ஆதாரத்தோடு வருகிறார். தான் தான் இறைவனுடைய தூதர் என்பதை மறுக்க முடியாத அளவிற்கு மிக தெளிவான சான்றுகளோடு வருகிறார். ஆனால் அந்த மக்கள் அந்த தூதரை மறுத்தார்கள். ஏன்? ஒரே ஒரு காரணம், கௌரவம். இவ்வளவு நாள் நாங்கள் ஒன்றை வணங்கிக் கொண்டிருக்கிறோம், ஒரு சிலையை வணங்கிக் கொண்டிருக்கிறோம், நெருப்பை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். நேற்று வந்த இந்த தூதர் சொல் பேச்சை கேட்டு நாங்கள் வணங்குதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டா எங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுமா இல்லையா? எங்கள் முன்னோர்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுமா இல்லையா? அதனால சத்தியத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று தூதர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போனார். மக்கத்து காபிர்களை பார்த்து இறைவன் பேசுகிறான், இதா கீழதும் இத்தபியும் அன்சலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் காலு, அவர்கள் சொல்கிறார்கள், பல் நத்தபியுமா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்களை நாங்கள் எதில் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவுக்கான ஆபாகும் லா யாக்கினூன ஷையா வலா யஹ்ததூன், உன்னுடைய முன்னோர்கள் முட்டாளாகவும் நேர்வழி பெறாமல் இருந்தாலுமா முன்னோர் செஞ்சதெல்லாம் பின்பற்றுவோம் சொல்றியே, உன்னுடைய முன்னோர்கள் முட்டாள்தனமாக செஞ்சிருந்தாலுமா நல்லா கேட்கிறேன். இவன் ஏன் இந்த பதில சொன்னா? மக்கத்து காபிர்கள் எங்கள் முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்ற பதில சொன்னாங்கல்ல. எங்க ஒண்ணு என்ன சொல்லணும்? ஒண்ணு வணங்கலன்னு சொல்லணும், இல்ல வணங்கலன்னு சொல்லணும். இவன் புதுசா ஒண்ணு சொல்றான், என் முன்னோர்கள் எதை செஞ்சாங்களோ அதான் நான் செய்வேன். ஏன் இப்ப முன்னோர்களை பிடிச்சி இருக்கிறான்? முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதை செய்வதில் தான் நம்முடைய கௌரவம் இருக்கிறது என்று அவன் புரிந்திருந்தான். அவன் புரிதல் என்ன? முன்னோர்கள் செஞ்சது காலங்காலமா நாங்க செய்யறோம், பரம்பரை பரம்பரையா செய்யறோம், என் பாட்டா பூட்டா முப்பாட்டெல்லாம் எத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் என்று பேசுவதை கௌரவமாக அவன் நினைச்சான். அந்த கௌரவத்திற்கு அவன் கொடுத்த விலை என்ன? சத்தியத்தை ஏற்க மறுத்தான். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பெரிய தந்தை மரண தருவாயில் இருக்கிறார். இது அப்படியே இந்த வசனத்தை அப்படியே இந்த ஹதீஸ் எப்படி வலுப்படுத்துதுன்னு பாருங்க. மரண படுக்கையில இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள், தந்தையே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிருங்க, உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல நான் பரிச்சு பேசுறேன் என்று கதறுகிறார்கள். இன்னொரு புறத்துல அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்ற நபர்கள் எல்லாம் வந்து நின்று அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒன்னும் சொல்லல, ஒரே பாயிண்ட் தான். அத்தர்க்கம் மில்லத் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய வழிமுறையை நீ புறக்கணிக்க போறியா? எப்பா முகமது சொல்றது சரியா தப்பா, அவர் சொல்ற வாதம் கரெக்டா, அவர் உண்மையிலே தூதரா, அந்த சப்ஜெக்டுக்குள்ள அவன் போகவே இல்லை. அவன் சிம்பிளா அடிக்கிறான். அப்துல் முத்தலிபுடைய வழிமுறையை நீ புறக்கணிக்க போறியா? நீ யார்? மக்காவில் இருக்கக்கூடிய கௌரவ தலைவர்களில் ஒருவர். அப்துல் முத்தலிபுடைய வழிமுறையை நீ புறக்கணித்தால் மக்காவே உனக்கு மதிப்பு இருக்குமா? எங்க சாக போற நேரத்துல எங்க ஒருத்தர் வாழும் போது அதை கடைபிடிச்சா கூட ஒரு லாஜிக் இருக்குங்க, மக்கள் மரியாதை செய்வான் மதிப்பானு. சாக போற நேரத்துல வந்து சொல்லிட்டு இருக்கிறான், நீ புறக்கணிச்சா உனக்கு மதிப்பு கிடைக்குமா? மரியாதை கிடைக்குமா? என்ன பண்ண போற? நேற்று வந்த இவருடைய பேச்சை கேட்டுட்டு பாரம்பரியமாக நாம் செய்யக்கூடிய இந்த வழிமுறையை நீ விட போறியா? போராட்டம் நடக்குது, மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அவர் சொல்றாரு, இந்த விட்டுருங்கப்பா, நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறேன். நபிகளாருக்கு கடும் கவலை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் என்னை தடுக்கிற வரை நான் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டுக்கிட்டே இருப்பேன். உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீர் விரும்பியவர்க்கெல்லாம் முன்னால் நேர்வழி காட்ட முடியாது. நான் யாருக்கு விரும்புறேனோ அவங்களுக்கு தான் நான் நேர்வழி காட்டுறேன். நீங்க விரும்புறீங்க, உங்களுக்கு பிரியமானவங்க நேர்வழி கிடைச்சிருமா? நான் நாடணும், நீங்க நினைச்சவருக்கெல்லாம் நேர்வழி வராது என்று அல்லாஹ் நபிகளாருக்கு பதில் அளிக்கிறான். இது நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? தன் மீது, தன் குடும்பத்தின் மீது, தன் பரம்பரையின் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த கௌரவம் சத்தியத்தை ஏற்பதை விட்டு அவர்கள் தடுத்து. சுபஹானல்லாஹ், நீங்க ஆச்சரியமா இருக்கு
பாருங்க, அவங்க மௌத்தா போற வரையும் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சவங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மௌத்தா போற வரையும் நபிகளாருக்கு உதவி செய்த நபர். எதிரிகள் நபிகளாரை தாக்கிடக்கூடாது, நபிகளாருக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது, ஒவ்வொரு பெரும் தலைவர்களாக சந்திச்சு அவர் ஒண்ணு செஞ்சிடாதீங்க, அவர் நம்மிடத்துல நல்ல மனிதரா இருக்கிறாரு, அவருக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்திடாதீங்க என்று நபிகளாரை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்தவர்கள். கடைசியில அவருடைய உள்ளத்தில் இருந்த கௌரவம் இஸ்லாத்தை விட்டு அவர் தடுச்சா இல்லையா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இத்தனை பெரிய அளவில் நம்முடைய உள்ளங்களிலே கௌரவம் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு இந்த கௌரவத்திற்கு அடிமையானவர்களாகத்தான் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். நிதர்சன வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. நமக்கு மத்தியிலே, நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு மத்தியிலே, ரத்த சொந்தங்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு இந்த கௌரவம் பார்க்கப்படுகிறதா இல்லையா? ஏன் கல்யாணத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொந்தக்கார ஒருத்தர் 2 கிராம் செயின் வாங்கி கொடுக்குறாருங்க, உதாரணத்துக்கு சொல்ல, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 கிராம் செயின் வாங்கி கொடுக்குறாரு, மோதிரம் வாங்கி கொடுக்குறாரு. இப்ப 10 வருஷம் கழிச்சு அவர் பிள்ளைக்கு கல்யாணம். அவர் செய்யும் போது இருந்த தங்கத்தினுடைய விலை என்ன, இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை என்ன? இன்னைக்கு நிலைமை இப்படி ஒரு சூழலா? இப்ப என்ன வருது? உன் கல்யாணத்துல அவங்க செஞ்சாங்கல்ல, நீ என்ன பண்ணு, இப்ப அவங்க பொண்ணு கல்யாணம், நீ அதை திருப்பி செய். ஏமா அவரு செஞ்சது 10 வருஷத்துக்கு முன்னாடிமா, அப்ப இருந்த தங்க அதெல்லாம் தெரியாது, அவங்க செஞ்சாங்கல்ல, நீ இப்ப செய். செய்யாட்டா உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்படும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கௌரவத்திற்காக மட்டும்தான், இதை நீங்க ஏற்கிறீங்களோ மறுக்கிறீங்களோ சரி, கௌரவத்திற்காக மட்டும்தான் உறவினர்களுக்கு மத்தியில் அன்பளிப்பு பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. அவன் என்ன நினைப்பான், செய்யாட்டி என்ன நினைப்பான்? பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணுங்க. ஸ்கூல்ல சேர்க்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு கல்வி முக்கியம் இல்லையா? அவசியம், பிள்ளைக்கு கல்வி அவசியம் தான், முக்கியம் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது, எல்லாம் சரிதான். இப்ப என்ன, உன் பிள்ளைய கூட்டிட்டு போய் அந்த ஸ்கூல்ல தான் நீ சேர்க்கணும். அந்த ஸ்கூலுடைய நிலவரம் என்ன? அவன் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கேட்கிறான். வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கக்கூடிய ஸ்கூல் அது. அந்த ஸ்கூல்ல போய் உன் பிள்ளைய நீ சேரு. நான் ஏன் சேர்க்கணும்? ஏன்னா அந்த ஸ்கூல்ல தான் உன் அண்ணன் பசங்க படிக்கிறாங்க, உன் தம்பி பசங்க படிக்கிறாங்க, உன் சொந்தக்காரங்களுடைய பசங்க படிக்கிறாங்க. உன் பிள்ளையும் அந்த ஸ்கூல்ல படிச்சாதான் உனக்கு கௌரவம், உனக்கு கௌரவம். அதனால நீ அங்க சேரு. இருக்கா இல்லையா? ஆடம்பர திருமணத்தை விட்டு இஸ்லாமிய சமூகம் மீள முடியவில்லையே, ஏன்? ஏங்க, ஒரு சிம்பிளா மர்கஸ்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சா அந்த கல்யாணமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்படி? இது கல்யாணம் மாதிரியே இல்ல பாய், கல்யாணமே கிடையாதுங்கிற மாதிரியான மனநிலையில இருக்கிறோம். அவன் புரிதல் என்ன? கல்யாணம்னா மண்டபத்துல கரிசோறு போட்டு ஏசி மகால்ல முடிச்சாதான் கல்யாணம். மர்கஸ்ல முடிக்கிறது என்ன பாய்? ஒரு பரக்கத்தாவா இருக்கு. இது பரக்கத்தா இல்லையா? இன்ன ஆலம நிக்காய் பரக்கத்தன் ஐசனஹு மௌலா. செலவு சிக்கனமான திருமணத்துல தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவன் சொல்றான் சிம்பிளா பள்ளிவாசல்ல மர்கஸ்ல இதெல்லாம் பரக்கத்தாவா இருக்கு. ஒரு மண்டபத்தை பிடிச்சோமா, நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிட்டோமா, கரிஞ்சோறு போட்டோமா, அதுதானே பாய். இந்த வாரமா கல்யாணம் பண்ண போறோம், வருஷத்துக்கு ஒருக்கா தானே பாய், வாழ்க்கையில ஒரு தடவை தானே பாய். எதுக்கு பாய் இப்படி கஞ்சத்தனம் பண்றீங்க? இது கஞ்சத்தனம். இப்படி எல்லாம் சொல்லி இவனுடைய கௌரவத்தை ட்ரிகர் பண்ணி விடுறது. இன்றைக்கு கௌரவத்திற்காக மட்டும்தான் மண்டப திருமணங்கள் நடத்தப்படும். சகோதரர்களே, இந்த மனநிலை நாம சொன்னதெல்லாம் சாதாரண உதாரணங்கள் தான். நடைமுறை வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் உதாரணங்கள் நிறைந்திருக்கு. இதையே சொல்ல வர, இந்த கௌரவத்திற்கு ஆட்பட்டவர்களாகத்தான் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த எண்ணத்தின் வாசலை, இந்த எண்ணத்தின் துவக்கத்தை ரசூலுல்லாஹ் உடைக்கிறாங்க. என்ன மதிக்க
முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். இந்த ஆடம்பர திருமணத்துக்கு அதான காரணம், ஆடம்பர செலவுகளுக்கு அதான காரணம், பகட்டு பள்ளிக்கூடத்துக்கு அதான காரணம். இந்த எண்ணத்தின் வாசலையே ரசூலா இருக்க போடுறாங்க. என்ன கௌரவம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே காஃபிர்களின் சிலர் வருகிறார், வந்து பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க சொல்றது எல்லாம் சரி, ஓகே, நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம், ஆனா ஒரே ஒரு டிமாண்ட், ஒன்னே ஒண்ணுதான் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீங்க என்ன செய்றீங்கன்னா எல்லாரையும் கொண்டு வந்து ஒன்னா உட்கார வைக்கிறீங்கல்ல, அதை எங்களால ஏத்துக்க முடியும். ஏன்னா என்கிட்ட வேலை செய்ய அடிமையா இருக்கான்ல, இவன் என்கிட்ட அடிமை, இவங்க அத்தா இருக்காருல்ல அவரும் எங்ககிட்ட அடிமையா இருந்தாரு, அவருடைய அத்தா இருக்காருல்ல அவரும் எங்ககிட்ட அடிமையா இருந்தாரு. இப்படி காலம் காலமா அடிமையா இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட்டிட்டு வந்து எங்க பக்கத்துல சரிக்கு சமமா நீங்க உட்கார வைக்கிறீங்களே, அதை எங்களால ஏத்துக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம், கட்டுப்படுறோம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அவனை தனியா உட்கார வைங்க, எங்களை தனியா உட்கார, என்னையும் அவனையும் ஒன்னா கொண்டு வந்து ஒரே சபையில உட்கார வைக்காதீங்க, அதை எங்களால ஏத்துக்க முடியல என்று சொல்கிறாங்க. ரசூலா பாக்குறாங்க, அவன் வச்ச டிமாண்டை விட அவன் இஸ்லாத்தை ஏத்துக்கிறான்ல, இஸ்லாத்தை ஏத்துக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிடலாம், அதுக்கு பிறகு சொல்லி திருத்திடலாம், மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரவங்க அந்த முடிவுக்கு, அவர்கள் வைத்த அந்த டிமாண்டுக்கு சாய்வதை போல நபிகளாருடைய அந்த சூழலும் தோரணையும் மாறிய உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், இப்படிலாம் டிமாண்ட் வச்சு நீ இஸ்லாத்துக்கு வர வேண்டிய அவசியமே, நீ கிளம்பி போய்கிட்டே. அது என்ன டிமாண்ட்? நீங்க இப்படி பண்ணாதான் நான் வருவேன், நான் அப்படி பண்ணாதான், இந்த பேச்சுக்கே இடல, வந்தா முழுசாவா முதுகுலு பிசில்மி காஃபத்தன், மார்க்கத்துல முழுமையானவரை பல தத்தபி உதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள், இன்னஹுலக்கும் அதுவும் முபீன், அவன்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. நீ வருவதாக இருந்தால் முழுமையாவா, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வா, இது ஒண்ணு மட்டும், இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணுங்க, எங்க கௌரவத்துக்கு இழுக்கா இருக்குது, அந்த இழுக்கே தேவையில்லை, நீ வரவே வேணாமாப்பா, நல்லபடியா போயிட்டு வா. அல்லாஹ்வுடைய அவன் நேர்வழிக்கு வந்தா சொர்க்கத்துக்கு போயிடும், அவன் வர வேண்டியது இல்லைங்கிறான் அல்லாஹ், அவன் வர வேண்டிய அவசியமே இல்லை, அவனை கௌரவம் பிடிச்சு அடைகிறான், அவன் கௌரவத்துக்கு இஸ்லாத்துல வந்து டிமாண்ட் பண்ணுவான், அதை நீங்க கேட்பீங்களா? எப்படி? அவன் கௌரவத்துக்காக அவர் வரக்கூடாது இவர் வரக்கூடாது அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான், நபியே நீங்க உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கு தலையாடிக்கிட்டு இருக்கீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப கௌரவத்தினுடைய வாசல் என்ன செய்து இஸ்லாம் அடைக்குது. அதற்கு மாற்று ஏற்பாடு என்ன? இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி, மனிதனிடத்துல கௌரவத்தை எதிர்பார்க்க, அவன் என்ன மதிக்கணும், இறைவா நீ எனக்கு கண்ணியத்தை தான், நீ என்ன கண்ணியப்படுத்த, என்னுடைய செயலால், என்னுடைய சொல்லால், என்னுடைய உதவியால் அவன் என்ன மதிக்கணும், அவன் என்ன கண்ணியப்படுத்தணும், இறைவா நீ என்ன கண்ணியப்படுத்த, நான் உனக்காகத்தான் இதை செய்யறேன். இந்த எண்ணத்தோடு, இந்த இஹ்லாஸோடு நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்தோம் என்றால் உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இதுல தீர்வு இருக்குங்க. என் பொண்டாட்டி என்ன மதிக்கல, பிரச்சனை இல்ல, நான் என் பொண்டாட்டிக்கு செஞ்சதெல்லாம் அவன் என்ன மதிக்கணுங்கிறதுக்காக இல்ல, அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்துறதுக்காக. குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமா நுதைமிக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸா வலா ஷுக்கூரா இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா, உங்களுக்கு நாங்கள் உணவளித்ததெல்லாம் இறைவனுடைய திருமுகத்திற்காகத்தான், நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றோ அல்லது நீங்கள் எங்களுக்கு கைமாறு செய்ய வேண்டும் என்றோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, நாளை மறுமை நாளை அஞ்சியவர்களாக நாங்கள் இதை செய்கிறோம் என்று ஈமான் கொண்டவர்கள் சொல்வார்கள். இந்த புரிதலோடு, இந்த எண்ணத்தோடு நாம் வாழ்வோமேயானால் நம்முடைய வாழ்நாளில் நாம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையும் என்று சொல்லி என்னுடைய முதல்வரை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்துல் முத்தகீன் வஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன்.
நினைத்துக்குரிய சகோதரர்களே, முக்கியமான 2 அறிவிப்பு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் சென்னை மாவட்டம் மடுவங்கரை பகுதியில் இறை இல்லம் அமைப்பதற்கான வேலைகள் நடைபெற்று அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால அந்த பணிகளை அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ 1,80,00,000 ரூபாய் அளவிற்கான பொருளாதார சூழல்ல அங்கே அல்லாஹ்வுடைய இறை இல்லம் கட்டப்படக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக மற்ற ஊர்களுக்கும் சென்னைக்கும் ஒரு இறை இல்லத்தை கட்டி எழுப்புவதனுடைய வேறுபாடு என்பது சாதாரணமானது இல்லை, டோட்டலா வேற. அப்ப மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் தான், ஏன்னா இங்க உள்ள காஸ்டேஜ், இங்க உள்ள லேபர், இங்க உள்ள மத்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே டபுள் ட்ரிபிள் மடங்கு அதிகமான ஒரு சூழ்நிலையில கடும் நெருக்கடியில இறைவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அந்த சகோதரர்கள் போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த சேப்பாக்கம் பள்ளியில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த பள்ளிவாசல் கெட்டப்பட்டதனுடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் எவ்வளவு சிரமத்தில் இந்த பள்ளியை நாம் கட்டி இருக்கிறோம். கொரோனாவுடைய காலகட்டத்தில் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய உதவியை நம்பி களத்தில் இறங்கி இன்றைக்கு இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ இதே நெருக்கடியில, இன்னும் சொல்ல போனால் இதை விட கூடுதல் நெருக்கடியில் தான் அந்த சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்காக நாம் தரக்கூடிய இந்த பொருளாதாரம் என்பது அவர்களுக்கானதல்ல, இறைவனிடத்திலே நமக்கான ஒரு சேமிப்பாகும். நாளை மறுமையிலே இறைவன் நமக்கு அள்ளித்தரக்கூடிய பேர் இன்பத்திற்கான ஒரு முதலீடாக இது இருக்கிறது. நபிகளார் சொன்னார்கள், மன்பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் ஒருவர் அல்லாஹ்விற்காக இந்த உலகத்திலே ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புகிறாரோ அவருக்காக நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுறான். 2 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவருக்கு சொர்க்கம் கிடைக்கின்ற ஒரு செய்தி இருக்குது, சொர்க்கத்துல வீடு கிடைக்குங்கிற ஒரு செய்தி. 2 விஷயத்தை சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நாம எவ்வளவு சிரமத்துல இருந்தோம், இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கிருபையினால் எப்படி வந்திருக்கிறோம், இன்றைக்கு அந்த சகோதரர்கள் சிரமப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதை கவனத்தில் கொண்டு உங்களால் முடிந்த அளவுக்கு அதிகமான பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குங்கள். அதே போல இன்ஷா அல்லாஹ் நாளை மாலை 4 மணி அளவுல நம்ம புதுப்பேட்டை பாலத்தில் வைத்து சென்னை மண்டலம் அளவுல பேரணியை நாம நடத்த இருக்கிறோம். பாலியல் வன்புணர்வு சம்பவங்களுக்கு எதிராக பெண்கள் சிறுமிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை மையப்படுத்தி இந்த பேரணியை நாம நடத்த இருக்கிறோம். இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முன்னெடுத்திருக்கக்கூடிய மாபெரும் மக்கள் போராட்டமாக இது இருக்கிறது. மற்ற ஊர்கள்ல மாவட்டங்கள்ல இது நடந்தாலும் சென்னையில மக்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன இருக்குதோ இதை வச்சுதான் ஒட்டுமொத்த தமிழகத்துல நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன என்பதை அவர்கள் கணிப்பார்கள். சென்னையிலே இவ்வளவு பேர் வராங்கன்னா அப்ப மற்ற மாவட்டங்களில் எவ்வளவு பேர் வருவாங்க என்று கணிப்பதற்கான ஒரு சூழல் தான் இது. அப்ப இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அதிகமான மக்கள் இந்த பேரணியில கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டு பெண்கள் குழந்தைகள் அனைவரையும் இதை கணக்கு செய்யுங்கள் என்கிற தகவலை சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன்.